ஓம் சாந்தி 15/3/2024 சாக்கார முரளியின் சாரம். இனிமையான குழந்தைகளே, ஞானக்கடல் தந்தை உங்களுக்கு இரத்தினங்களை தட்டுக்களில் நிரப்பிக் கொடுக்கிறார். எவ்வளவு வேண்டுமோ உங்கள் பையை நிரப்பிக் கொள்ளுங்கள். அனைத்து கவலைகளிலிருந்தும் விடுபட்டு விடுங்கள். கேள்வி: ஞான மார்க்கத்தின் எந்த ஒரு விஷயத்தை பக்தி மார்க்கத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு கூட விரும்புகிறார்கள்? பதில்: தூய்மை. ஞான மார்க்கத்தில் குழந்தைகளாகிய நீங்கள் தூய்மையாகிறீர்கள். தந்தை உங்களுடைய அழுக்கான ஆடைகளை தூய்மையாக்க வந்துள்ளார். ஆத்மா எப்போது தூய்மையாகிறதோ அப்போதுதான் வீட்டிற்கு செல்வதற்கான, பறப்பதற்கான சிறகு முளைக்கிறது. பக்தியிலும் தூய்மையை மிகவும் விரும்புகின்றனர். தூய்மையாவதற்காக கங்கையில் சென்று குளிக்கின்றனர். ஆனால் நீரின் மூலம் ஆத்மா தூய்மையாக முடியாது. ஓம் சாந்தி. இந்த மனித சிருஷ்டி மரம் பலதரப்பட்டதாக இருக்கிறது. அங்கே ஒவ்வொரு மரத்தின் அழகும் தனிப்பட்டது. இந்த மரத்தில் பலவிதமான அழகு இருக்கிறது. பாபா சியாம் சுந்தர் என்று புரிய வைக்கிறார். இது தேவி தேவதா தர்மத்தினுடையதாகும். எப்போது அவர்கள் சத்தோ பிரதானத்தில் இருந்து தமோ பிரதானமாக ஆகிறார்களோ அப்போது அழகானவரிலிருந்து கருப்பானவராக ஆகிறார்கள். இது போன்று சியாம் சுந்தர் வேறு எந்த தர்மத்திலும் ஆவதில்லை. ஏனெனில் கருப்பாகவே இருக்கக்கூடிய தர்மங்களும் இருக்கின்றன. அவர்களுடைய அம்சங்களையும் பாருங்கள். ஜப்பானியரின் தோற்றம், ஐரோப்பியருடைய தோற்றம், சீனருடைய தோற்றத்தை பாருங்கள். இந்தியர்களின் தோற்றங்கள் மாறிக்கொண்டே இருக்கின்றன. அவர்களுக்காகத்தான் சியாம் சுந்தர் என்று பாடப்பட்டுள்ளது. வேறு எந்த தர்மத்திற்கும் அப்படி பாடப்படவில்லை. பாபா சொல்கிறார், பரமாத்மா அழுக்கான ஆடைகளை சலவை செய்தார் என்று குரு நானக் கூட பரமாத்மாவின் மகிமையை பாடியுள்ளார். தந்தை வந்து அழுக்கால ஆடைகளை தூய்மையாக்குகிறார். இங்கே தந்தை ஆத்மாவை தூய்மைப்படுத்துகிறார். அவர்கள் ஆத்மாவில் எதுவும் ஒட்டாது என்று புரிந்துள்ளனர். செய்யக்கூடிய நல்ல கெட்ட கர்மங்கள் ஆத்மாவில் ஒட்டுறதில்லை. அதனால் இந்த ஜென்மத்தில் என்ன வேணுமானாலும் செஞ்சுக்காங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டாங்க. இது ராவண ராஜ்யம் என்று தந்தை சொல்கிறார். சிருஷ்டியில் இறங்கும் கலையாகும். ஏறும் கலையில் அனைவருக்கும் நன்மை என்று பாடப்பட்டுள்ளது. அனைவரின் சத்கதி ஏற்பட்டு விடுகிறது. பாபா சொல்கிறார், இனிமையிலும் இனிமையான குழந்தைகளே, நீங்கள் என்னை அன்போடு நினைவு செய்தீர்கள் என்றால் துரு நீங்கிவிடும். ஆத்மாவின் மீது துரு ஏறுகிறது. அது நினைவின் மூலம் நீங்கிவிடும். தந்தை கூட புள்ளியாக இருக்கிறார். தந்தையின் நினைவை தவிர துரு நீங்குவதற்கு வேறு எந்த வழியும் கிடையாது. ஆத்மாவில் இருக்கக்கூடிய அழுக்கை போக்குவதற்கான ஒரே ஒரு வழி தந்தையினுடைய நினைவுதான். அவருடைய நினைவை தவிர வேறு எந்த வழியும் கிடையாது. நல்லது. தாரணைக்கான முக்கிய சாரம். முதலாவது, நாம் நன்மை செய்யக்கூடிய தந்தையின் குழந்தைகள். கல்யாணக்காரி தந்தையினுடைய குழந்தைகளாவோம். ஆகவே தனக்கும் அனைவருக்கும் நன்மை செய்ய வேண்டும். வருமானம் இல்லாமல் போய்விடும்படியான அப்படிப்பட்ட எந்த தீய காரியமும் செய்யக்கூடாது. இதில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இரண்டாவது,
படிப்பை நன்றாக படித்து ஞான ரத்தினங்களால் தனது பையை நிரப்பிக்கொள்ள வேண்டும். உதவித்தொகை வாங்குவதற்கு, அதாவது ஸ்காலர்ஷிப் வாங்குவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். தந்தைக்கு நிகராக கவலையிலிருந்து விடுபட்டவராக ஆக வேண்டும். வரதானம்: உணரும் சக்தியின் மூலம் பழைய சுபாவம் சமஸ்காரத்திலிருந்து விடுபடக்கூடிய மாயாஜீதாகுக. ரியலைசேஷன் பவர் மூலமாக பழைய சுபாவம் சமஸ்காரத்திலிருந்து விடுபடக்கூடிய மாயாஜீத் ஆகுக. விளக்கம்: இந்த பழைய தேகத்தின் சுபாவம் மற்றும் சமஸ்காரம் மிகவும் கடுமையானது. அது மாயாஜீத் ஆவதில் அதிகமாக தடை ஏற்படுத்துகிறது. அதிக தடை ரூபமாக இருக்கிறது. பழைய சமஸ்காரம் சுபாவம். சுபாவம் சமஸ்காரம் என்ற பாம்பு அழிந்து விடுகின்றது. ஆனால் சிறு கோடு இருந்து விடுகிறது. அது நேரம் வரும்போது அடிக்கடி ஏமாற்றி விடுகிறது. பாம்பு அழிந்துவிடும், ஆனால் சிறியதொரு கோடு இருந்து விடுகிறது. அது நேரம் வரும்பொழுது அடிக்கடி ஏமாற்றி விடுகிறது. சில நேரம் மாயாவிற்கு அந்த அளவிற்கு வசமாகி விடுகிறீர்கள். தவறானதை தவறு என்றும் புரிந்து கொள்வது கிடையாது. மயக்கமடைந்து விடுகிறீர்கள். ஆகவே சோதனை செய்யுங்கள் மற்றும் உணரும் சக்தியின் மூலம் மறைந்திருக்கும் பழைய சுபாவம் சமஸ்காரத்திலிருந்து விடுபட்டவர்களாக ஆகுங்கள். அப்போதுதான் மாயாஜி தாவீர்கள். ஆக முக்கியமான விஷயம், நம்மிடத்தில் பழைய சமஸ்கார சுபாவம் எங்கேயாவது ஒளிஞ்சிருக்கா மறைஞ்சிருக்கா? மேலோட்டமான விஷயத்தை நான் மாற்றிக்கிட்டேன். சூக்ஷ்மத்தில் எங்கேயாவது பழசு இருந்தாலும் கூட தக்க சமயத்தில் அதை ஏமாத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் தன் மீது கவனம் வைங்க, தன்னை சோதனை செய்யுங்க. அந்த உணரக்கூடிய சக்தியின் மூலம் மறைந்திருக்கக்கூடிய பழைய சுபாவம் சமஸ்காரத்திலிருந்து விடுபட்டவர்களாக ஆகுங்கள். அப்போதுதான் மாயாஜி தாவீர்கள். ஸ்லோகன்: எனது என்ற அநேக உறவுகளை அழிப்பதுதான் பரிஷ்தா ஆவதாகும். எனது என்ற அநேக உறவுகளை அழிப்பதுதான் பரிஷ்தா ஆவதாகும். நல்லது. இனிமையிலும் இனிமையான 5000 வருடங்களாக காணாமற் போய் மீண்டும் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். ஓம் சாந்தி.